நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முத்து ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா எட்டிமடையில் அமைஞ்ச ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். உள்ள என்ட்ரானோனையுமே பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 18ங்கிற சைஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நீட்டாக இருக்குது. வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் சுவரும் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனுமே பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. உள்ள என்ட்ரானோனையுமே பார்த்திங்கன்னா 20க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங்கு, ஸ்பாட் லைட்டு, ஃபேனு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த வீடு வந்து ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற வீடு தான் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூமுமே பார்த்திங்கன்னா டிசைன் டோர் போட்டு நீட்டாக இருக்குது. அடுத்தது பூஜா ரூம் வந்து இந்த வந்தோம்னா ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற சைஸில் தான் இந்த ரூம் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 ஜன்னல் இருக்குது. வெளிச்சமும் நல்லாயிருக்கும். கபோர்டு ஒர்க்லேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடுங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் மாட்ட வேண்டியது இருக்குது. மற்ற எல்லா வேலையுமே முடிஞ்சுங்க. பாத்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பெட்ரூம்லேருந்து நேராக பார்த்திங்கன்னா அந்த ரூம் வந்து கிச்சன். இது வந்து ஒரு 16க்கு 8ங்கிற சைஸில் தான் இருக்குது. கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குங்க. கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 அடிக்குமே வச்சு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி ஃபேன் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே போய் பார்க்கலாங்க. மேலே 2 பெட்ரூம் இருக்குது. படி எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட்டில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. கைப்படியெல்லாம் எஸ்எஸ்சில் தான் இருக்குது. கிரானைட்லேயே வந்து மேட் ஃபினிஷிங்க, வழுக்காது, அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே என்ட்ரானோனையுமே பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இதுவுமே வந்து 10க்கு 16ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எட்டிமடையில் எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்லேயுமே டைல்ஸ் பார்த்திங்கன்னா செவரு ஃபுல்லாகவே வச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே இது ஒரு பெரிய லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு பெட்ரூமுங்க. இதுவுமே வந்து 10க்கு 16ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. சின்ன நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு லோன் வசதியுமே பண்ணித்தரலாங்க. இந்த வீடு வந்து ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வீடு தான் இது. டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செவரு ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. டோருமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் டோர் தான். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.